ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலி இப்போ நாங்கள் நாட்டுக்கோழி பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். அத்திப்பட்டில் இருக்க நியராக இருக்கவங்க அயனம்பாக்கம், அம்பத்தூர், இந்த மாதிரி ஆவடி, அந்த மாதிரி நியராக இருக்கவங்க போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். ஒரு 5 கிரவுண்டில் நல்லா சூப்பராக நாட்டுக்கோழி, வாத்து, அதுக்கப்புறம் ஒரு கருப்பு கலரில் ஒரு கோழி இருக்குது. நான் அது ஆக்சுவலி பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் வந்து அவங்களே வளர்த்து நமக்கு தேவையானது நம்மளே போய் பிடிச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா அழகாக க்ளீன் பண்ணி நமக்கு தேவையானதை கொடுத்துருவாங்க. நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா எந்த கடையிலுமே வந்து ஃபுல் கோழி தான் கிடைக்கும். ஆனால் இங்கே போனீங்கன்னா ½ கேஜிலேருந்தே உங்களுக்கு கொடுக்குறாங்க. நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி வச்சு ½ கேஜிலேருந்தே அவங்களே கொடுக்குறாங்க. ½ கேஜி பார்த்திங்கன்னா 250 சொல்கிறாங்க, 1 கேஜி 500 சொல்கிறாங்க. இதே நம்ம உயிரோடுன்னு வாங்கி க்ளீன் பண்ணோன்னா 1 கேஜி 350 தான் வரும். அவங்க க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் இப்போ வந்து 500 1 கேஜி அந்த மாதிரி ரேட்டில் விற்றுட்ருக்காங்க. நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். நியராக இருக்கவங்க நல்லாயிருக்கும். எல்லாமே நேச்சுரலாகவே பண்ணுறாங்க. ஆக்சுவலி நாங்கள் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி தான் வாங்கியிருந்தோம். ½ கேஜி தான் வாங்கினோம். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஸோ அதனால் ½ கேஜி தான் வாங்கினோம். எனக்கு சளி பிடிச்சிருக்குன்றதால ஆக்சுவலி நான் இப்போ வந்து நாட்டுக்கோழி கறியை வச்சு உங்களுக்கு சூப்பு வைக்கிறது எப்படினோ அதே நாட்டுக்கோழிலே நான் உங்களுக்கு குழம்பு வைக்கிறது எப்படின்னுமே நான் உனக்கு வீடியோவாக இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாகவே பாருங்கள். இப்போ இந்த சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாத்து, அந்த கருப்பு கலர் கோழி இருக்குது. ஆனால் நாட்டுக்கோழியுமே இங்கே 1 2 வந்து மேயுது. அதே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டுக்கோழி. அதுவும் இல்லாதுமே கூண்டுலையுமே ஒரு தவிடு மாதிரி போட்டு நிறைய அடைச்சி வச்சுருக்காங்க. அதுலேயுமே நிறைய நாட்டுக்கோழிங்கெல்லாம் இருக்குது. ஆக்சுவலி நான் அதை வீடியோ எடுக்கலை. இங்கே வெளியில் அழகாக அவங்க கிரவுண்டில் மேயறது மட்டும் தான் வீடியோ எடுத்தோம். வாத்துங்க தண்ணி குடிக்கிறதுக்குன்னே அழகாக தொட்டி மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. மரங்களுமே வளர்க்குறாங்க. இப்போ தான் குட்டி குட்டியாக இருக்குது. பலா மரம், நெல்லி மரம், அந்த மாதிரி மரங்களுமே நிறைய வளர்க்குறாங்க. அதுங்களுக்கு தேவையான ஃபுட்டை வந்து அங்கங்கே சின்ன சின்னதாக அழகாக ஒரு டப்பா மாதிரி வச்சு அதில் கொட்டி விட்டுறாங்க. அதுங்க வந்து சாப்பிட்றதுங்க. இப்போ இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாட்டுக்கோழி தான் இருக்குது. அங்கங்கே மேய்ச்சிட்ருக்கு. வீடியோ எடுக்கவே இல்லை. பார்த்தோன்னே தெரிச்சு ஓடுதுங்க கோழி எல்லாமே. ஆக்சுவலி நான் இங்கே தான் புதுசாக ஒரு விஷயம் பார்த்தேன். கோழிகளுக்கு தீவனத்துக்கூடயே வந்து முருங்கை இலையுமே போடுறாங்க. முருங்கை இலையுமே அந்த கோழிங்கெல்லாம் சாப்பிடுது. மனுஷங்களுக்கு தான் ரொம்ப ஹெல்த்துன்னு பார்த்தா கோழிக்குமே ரொம்ப ஹெல்த்தான ஃபுட்டு போல். முருங்கை இலையை சாப்பிட்றது நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். முருங்கை இலையுமே அங்கே கீரையுமே அழகாக அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க. அந்த கீரைங்களுமே சாப்பிடுதுங்க கோழிங்க. பார்த்திங்களா, இது எல்லாமே அந்த முருங்கை இலை தான். அந்த கோழிகளுக்கான தீவனத்தில் அதில் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கோழி தான் இந்த சைடு. என் பையனுக்கு அங்கே ரவுண்டாக கல் கட்டி மரத்துக்காக விட்டுருக்காங்க. அவன் அதில் விளையாடவே ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு விளையாட்டு மாதிரி தோணுச்சு போல். சொன்னேன் பார்த்திங்களா, நாட்டுக்கோழி வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஃபுல் கோழி வாங்கினார். ஸோ அவரோட கோழி அது தனியாக இருக்குது. இது வந்து நாங்கள் ½ கேஜி தான் கேட்டோம். ஸோ அதுக்காக ஒரு கோழியை வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அது தோலெல்லாம் வந்து உரிச்சிட்டு அது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மஞ்சத்தூள் ஃபுல்லாக தேய்ச்சி அதை வந்து அந்த அடுப்பில் வந்து ஹீட் பண்ணுறாங்க நல்லா. அந்த ஹீட் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வருது பார்த்திங்கன்னா, அது செம்ம வேறையாக சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி கோழிலாம் க்ளீன் பண்ணுற இடத்துல வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் தான் அடிக்கும். ஆனால் இங்கே நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணுறப்ப அந்த இடத்துல ஒரு பேட் ஸ்மெல்லே இல்லை. அவ்வளோ நீட்டாக சுத்தமாக பண்ணி வச்சுருந்தாங்க. நீட்டாக இருந்துச்சு. நல்லா அந்த கால் கொண்டுமே தீக்கிறாங்க பாருங்கள். தீச்சிட்டு அது எல்லாமே எடுத்துடுறாங்க.
க்ளீன் பண்ணி எங்களுக்கு 1/2 கேஜி கொடுத்தாங்க. இந்த 1/2 கேஜி பொட்டலம் தான் இது. இந்த 1/2 கேஜி பொட்டலத்தை வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணோம். நான் ஒரு 3 or 4 டைம்ஸ் நல்லா போட்டு வாஷ் பண்ணேன். அது இல்லாத மஞ்சள் தண்ணியிலையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் நான் சூப் வைக்கிறதுக்காக சொல்லியிருந்தேன் இல்லையா, சூப் வைக்கிறதுக்காக குக்கரில் அந்த கறி எடுத்து போட்டுட்டு அது கூடயே மிளகு சேர்த்துக்கிட்டேன், சீரகம் சேர்த்துக்கிட்டேன், சிறிதளவு உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இஞ்சியும் பூண்டும் நான் அரைச்சி போடல, தட்டி போட்டுட்டேன். கல்லில் சின்னதாக தட்டி போட்டுட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இல்லை, நான் மட்டன் மசாலா சேர்த்துக்கிட்டேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு. கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்து தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்துட்டு குக்கரை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோன்னா கறியுமே நல்லா வெந்திருக்கும். அந்த சாறுமே நல்லா இறங்கி அந்த தண்ணியில் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு சளி பிடிச்சிருக்கு, நான் அது குடித்த உடனே நல்ல ஒரு ரிலீஃபான ஒரு நல்ல இதுவும் கிடச்சிது, மாற்றம் தெரிஞ்சிச்சு எனக்கு நல்லாவே. இதுதான் சூப்பு ரெடி பண்ணி நாங்கள் குடித்தோம். அதுக்கப்புறமா அந்த கறியை வச்சு இப்போ நான் அதிலே குழம்பு செய்ய போகிறேன். உங்களுக்கு நாட்டுக்கோழி பெருமளவு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். தனியாக நம்ம வேக வைக்கணும், ஒரு பச்சை கறியை தனியாக வேக வைக்கணும், அது ரொம்ப நேரம் ஆகும் குக்காகும். அதனால் நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கிறப்ப நல்லா சீக்கிரமாக குக் ஆகிடும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம், உப்பு, தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு அரைக்கிறப்ப மட்டும் சிறிதளவு புதினாவும் கொத்தமல்லி லைட்டாக கறிவேப்பிலை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கொட்டி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உருளைக்கிழங்கு, கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்து தண்ணி ஊற்றி அந்த கறி எடுத்து கொட்டி நல்லா கிளறணுன்னா நமக்கு தேவையான குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான் இதோட குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.